வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய டீ காஃபியில் கூட ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஏலக்காயை பயன்படுத்தும் போது பல மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கும். இதன் மூலம் செரிமானம், இதய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. மனம் கவரக்கூடிய ஸ்மெல்லை கொடுக்குது. அந்த மனம் கவரக்கூடிய அந்த ஸ்மெல்லை நம்ம நுகரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய படபடக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே நமக்கு க்யூர் ஆகிடும். ஸோ ஏலக்காய் இது போல் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காயை தினமும் உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். இது ரத்தத்தையும் நமக்கு சுத்தப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் நமக்கு வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை மிக சிறப்பான அளவில் வைக்கும். சிறுநீரை பெருக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் ஏலக்காய் நமக்கு அகற்றும். ஸோ நமக்கு ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா இதயத்திற்கு ரத்தம் சீரான அளவில் செல்லாது. இதனால் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் ஏற்படும். ஸோ அதுதான் பிபி ப்ராப்ளம் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த நாளங்களில் படிஞ்சிடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே ஏலக்காய் நமக்கு குறைச்சிடும். ஸோ இதன் மூலமாக இதயத்துக்கு ரத்தம் சிறப்பான அளவில் போக ஆரம்பிக்கிறதால பிபி கண்ட்ரோலாக இருக்கும், இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஏலக்காய் எடுத்து செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையல்லையுமே அது நிச்சயம் இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் ஏலக்காய் தீர்வளிக்குது. ஒருவேளை நமக்கு ஏலக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகலாம். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஏலக்காயில் இருக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எல்லா பிரச்சனைகளுமே கியூர் பண்ணிவிடும். வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்கு. ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாயு சுகாதாரம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கெட்ட பாக்டீரியாக்களை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதன் மூலமாக சுவாசம் நமக்கு துர்நாற்றமாக இருக்கிறது போன்ற பிரச்சனை எல்லாம் கியூர் ஆகிடும். சுவாச புத்துணர்ச்சி நம்ம பெறுவோம், கிருமிகள் அழிக்கப்படும். மன அழுத்தம் குறைவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை நிதானப்படுத்துகிறது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க செஞ்சு மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை எளிமையாக்குது. ஏலக்காயினுடைய வாசம் நமது மனதை சாந்தமடைய செய்யும். அதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம குடிக்கூடிய டீ காஃபி அந்த மாதிரி டைமில் டீ காஃபி எடுத்துக்கொள்ளும் போது ஏலக்காய் அதில் பயன்படுத்தும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் நமக்கு நீங்கி போயிடும். வீக்கங்களை குறைக்கிறது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்கு. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் பெறுவதன் மூலமாக பல நோய்களை எதிர்த்து போராடலாம். சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை ஏலக்காய் அதிகரித்து எளிதாக சுவாசிப்பதற்கு நமக்கு உதவிகரமாக ஏலக்காய் இருக்கும். சருமம் மற்றும் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த சருமம் பெறுவதற்கு ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்த முடினா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக மாறும். மிருதுவான உதடுகள் பெறுவதற்கு ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஏலக்காய் பயன்படுத்திட்டு இருக்கும்போது அல்லது ஏலக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போதும் சருமம் நமக்கு புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ குறிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸில் ரிமூவ் பண்ணப்பட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள், பிம்பிள்ஸ், முகப்பொருட்கள் என எதுவுமே இல்லாமல், முகச்சுருக்கம், தசை நமக்கு சுருக்கமாக இருக்கிறது என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய சர்மம் கிடைக்கிறதுக்கு, கூந்தல் அழகாக வளர்வதற்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குது. அதனுடைய சுவை, மனம் உள்ளிட்ட பண்புகளால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸில் ஆரம்பித்து டீ
காஃபியில் தொடங்கி இனிப்பு வகைகள் கார வகைகளை தயாரிக்கிறது கூட ஏலக்காய் பயன்படுத்தப்படுகிறது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களால் தான் இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவையை அளிக்கிறதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ குணங்களையும் தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பழங்காலம் தொட்டு ஏலக்காய் இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை ஏலக்காய் நீக்குது. தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஏலக்காய் குணப்படுத்தும். மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்களை ஏற்படாமல் தடுக்கும். வாயு சம்பந்தமான கோளாறுகள், விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கு கூட ஏலக்காய் சிறந்த தீர்வு அளிக்கிறதாக நம்பப்படுது மருத்துவ உலகில். ஸோ ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஏலக்காயில் இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகள் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஒரு 100 கிராம் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் புரோட்டீன் 11 கிராம் இருக்குது, கொழுப்பு 0 மில்லிகிராம் இருக்குது, கார்போஹைட்ரேட் 68 கிராம் இருக்குது, மொத்த கொழுப்பு 7 கிராம் இருக்குது, கலோரி 311 கிலோ கலோரி இருக்குது. ஏலக்காய் பொதுவாக இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த தாவரமாகும். இதனுடைய விதைகள் சமையலுக்கும் மருத்துவ நன்மைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அளவு வகைகளை பொறுத்து இது வகைப்பட்டு கொண்டே இருக்கும். மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருது. பச்சை ஏலக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகளும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ குறிப்பாக ஏலக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, கேப்பர், மாங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்களும் இருக்குது. ஸோ ஏலக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.